ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பௌர்ணமி, ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறாங்க இல்லையா, அது நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி அன்னாபிஷேகம் செய்யலாம், சிவலிங்கம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், படம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐப்பசி மாதத்தில் சிவன் கோயிலில் நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம். உலகிற்கே படியளக்கும் ஈசனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிற நாள். சிவனுக்கு செய்யப்படுற இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியம், சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அன்னாபிஷேகம் தரிசனம் செய்யும் பாக்கியம் கூட கிடைக்குமா. சிவனை வழிபட்டாலும் தரிசித்தாலும் நம்ம சிவ பூஜை செஞ்சாலும் மிகப்பெரிய புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கையில் தானத்தின் மிக உயர்ந்த தானமாக சொல்லப்படும் அன்னத்தை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சால் அளவில்லாத புண்ணியம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட புண்ணியத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் சிவபெருமானுக்கு கோவில்களில் அன்னாபிஷேகம் செய்வாங்க. இதை தரிசனம் செஞ்சால் கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கம் கிடைக்கும். சிவனோட அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்கிறதுக்காக எல்லாருமே கோவிலுக்கு செல்வாங்க, சிவன் கோவிலுக்கு. ஆனால் வீட்டில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி செய்கிறதுனால இருந்த இடத்துல இருந்தே சிவனின் அருளையும் அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபட்ட புண்ணிய பலனையும் நாம் சிவபெருமான் நம்ம முன்வைக்கும் கோரிக்கையை சிவன் நிறைவேற்றி கொடுப்பாரு. கண்டிப்பாக அது நிறைவேறும். வீட்டிலையே சிவனுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமி வருது. அன்னைக்கு கோவிலில் அன்னாபிஷேகம் செய்வாங்க. ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்றைய தினம் நம்ம வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யலாம். நவம்பர் 14ஆம் தேதி வீட்டில் 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அதை குழைய வேக வச்சு வடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு நிறைய பூ எடுத்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லி சிவனை மனசார வழிபாடு நம்ம செய்யணும். அதுக்கப்புறமா சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க இல்லையா, வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க சுத்தமான நீர், பால், தயிர், சந்தனம் இதில் அபிஷேகம் செய்யுங்க. அதுக்கப்புறமா சுத்தமான நீர் விட்டு நல்லா சிவலிங்கத்தை திருப்பி ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு கடைசியா அதுக்கப்புறமா அந்த ஆற வச்சிருக்கிற அன்னத்தை சிவலிங்கத்துக்கு மேலே மேலிருந்து துவங்கி கீழே வரைக்கும் மொத்தமாக அன்னத்தால் மூழ்கிறபடி நீங்கள் வைக்கணும். அது மாதிரி பண்ணுங்க. இந்த சிவலிங்கம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பச்சரிசி வாங்கி இதே போல் சொன்னது மாதிரியே செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட கொஞ்சம் துவரம்பருப்பு புதுசாக வாங்கி அதையும் தனியாக நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமான பசு நெய் வாங்கி வச்சுக்கோங்க. இது போல் முன்னாடி சொன்னது போல் நல்லா விளக்கேற்றி வச்சுட்டு பஞ்சாட்சரம் சொல்லி கை நிறைய பூக்கள் எடுத்து சிவபெருமானுக்கு நீங்கள் சமர்ப்பித்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பூலத்தில் இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டு ஏதோ ஒன்று எடுத்து அதில் அன்னத்தை பரப்பி வச்சுக்கோங்க. அதில் நடுவில் அந்த அன்னம் பரப்பியிருக்கோம் இல்லையா, அது நடுவில் குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த பருப்பை அதுக்கு மத்தியில் வைக்கணும். அந்த பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கிறத அதில் நெய் விட்டு சுவாமிக்கு முன்னாடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா கண்ணை மூடி ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி மனசார உங்கள் பிரார்த்தனையை சிவபெருமான் கிட்ட வையுங்க. நீங்கள் அதாவது முன்னாடி நீங்கள் சிவலிங்கம் இல்லை, படமும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இதே போல் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அந்த அன்னம் வச்சு பருப்பு வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் சிவபெருமானாக நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணி அங்கே சிவனே வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள்
நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அந்த வடித்து வச்சுள்ள சாதத்தை வந்து அந்த லிங்கத்துக்கு அதுக்கப்புறம் உங்களோட கையால் எடுத்து அபிஷேகம் செய்வது போல் தூப தீப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடு செய்கிறதா நினச்சி உங்கள் பிரார்த்தனையை வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த லிங்கத்தை 3 முறை வந்து மானசீகமாக நீங்கள் வலம் வந்து பிரார்த்தனை பண்ணுறதா நீங்கள் நினச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று 2 கைகளையும் கூப்பி வணங்கி உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதல், கோரிக்கை, மனக்குறை எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லி நீங்கள் முறையிடுங்க. அதுக்கப்புறம் கண்களை மெல்ல திறந்து பஞ்சபாத்திரத்தில் வச்சிருக்க நீரை வந்து இடது கையால் எடுத்து வலது கையில் விட்டு வீட்டில் சுவாமிக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த அன்னத்தை 3 முறை சுற்றி சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யணும். 2 கைகளாலும் ரோஜா பூக்களை உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை எடுத்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 18 முறை சொல்லுங்க, இல்லைன்னா 108 முறை சொல்லுங்க. இப்படி சொல்லி சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு தீப தூபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். லிங்கத்துக்கு சாத்தி இருந்தாலும் சரி, தாம்பூலத்தில் பரப்பி வச்சு வழிபாடு பட்டாலும் சரி, அந்த சாதத்தை எடுத்து நல்லா வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுங்க. பக்கத்தில் யாரும் இல்லைன்னா கோயில் அந்த மாதிரி எங்கே போய் ஆள் இருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் கொடுங்க. மறுநாள் வந்து நவம்பர் 15ஆம் தேதி கோவிலில் நடக்கும் அன்னாபிஷேகம், அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அங்கே நடக்குது அப்படின்னா அங்கே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த அன்னத்தை சாம்பார் சாதமாகவோ அல்லது தயிர் சாதமாகவோ புளியோதரையாவோ கலந்து பிரசாதமாக தருவாங்க. அந்த பிரசாதத்தை மறக்காமல் வாங்கி நாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க அன்னாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க. உங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு அந்த அன்னாபிஷேகம் நடைபெறும் அப்படின்னா அங்கே நீங்கள் அரிசி வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. இதனால் அன்னாபிஷேகம் செஞ்சு வழிபட்ட பலனும் சிவபெருமானின் அருளும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். சிவன்கிட்ட நீங்கள் முன் வச்ச கோரிக்கை வந்து நிச்சயமாக நிறைவேறும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மகிமை வாய்ந்த இந்த வழிபாடு, இந்த பௌர்ணமியில் வர அன்னாபிஷேக வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் யாருமே இதை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் இந்த வழிபாடை செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும்னு சொல்லியாச்சு. வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் எப்படி பண்ணணும், இல்லைன்னா எப்படி பண்ணணும் எல்லாமே இதில் நான் தெளிவாக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இதே போல் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செஞ்சு இந்த பூஜையை வந்து செஞ்சு நீங்கள் பலன் பெறுங்க. இந்த வழிபாடை செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.